அண்ணாமலை அவர் போனதுக்கும் இந்த மீட்டிங்க்கும் சம்மந்தம் இல்லையா? நிறைய பேர் பார்ட்டி விட்டு போயிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்ட்டியில் போயிருக்காங்க. இல்ல, அண்ணாமலை அவர்கள் கட்சியை விட்டு விலகிட்டாரு. அவரது ராஜினாமா தேசிய தலைவரால் ஏற்கப்பட்டுள்ளது என்பது முடிந்து போன விஷயம் தான். அதற்கு இந்த கூட்டத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அண்ணாமலை அவர்கள் கட்சியாக நான் ஆரம்பிக்கல, ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னதுனால பல பேர் அந்த இயக்கத்திலையும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதனால அவங்க அந்த கட்சி வேற இயக்கம் வேறன்னு இல்லை. அவர் கட்சின்னு ஆரம்பிக்கிறப்ப போனவங்க பல பேர் திரும்ப வருவாங்க. பெருசா பாதிப்பு ஒன்றும் இருக்காது. எங்களுக்கு பாதிப்பா நாங்க நினைக்கல. தமிழ்நாட்டு அரசியலுக்கு இதனால பெரிய பாதிப்பு இல்லை. இப்ப உதாரணமா தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுரும் இதனால, அல்லது வேற அகில இந்திய அளவில் ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டுரும், அந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை அப்படி இல்லை. இதை விட பல மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யற மாநிலங்கள்லயே பல தலைவர்கள் வெளியில போயிருக்காங்க. திரும்ப அவங்க உள்ள வந்திருக்காங்க. திரும்ப சிஸ்டத்தோட அவங்க சேர்ந்து வேலை செய்திருக்கிறாங்க. நான் நிறைய தலைவர்கள் சொல்ல முடியும். பக்கத்துல கர்நாடகால எடியூரப்பா அவர்கள் வெளியில போனாங்க. கல்யாண் சிங் உத்தரப்பிரதேசில் ஒரு காலத்தில் அத்வானி வாஜ்பாய்க்கு அப்புறம் தி குளோரிஃபைடு தேர்ட் பிக்கஸ்ட் லீடர் கல்யாண் சிங், அவரே வெளியில போனாரு. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு மனச்சமாதானமாகி வரத்தான் செஞ்சாரு. அதே மாதிரி உமா பாரதி அவங்கெல்லாம், மதன்லால் குரானா, கேசுபாய் பட்டேல், சங்கர் சிங் வக்கேலா, இப்படி நிறைய நான் சொல்ல முடியும். அப்படி பெரிய அளவில் ஒரு கட்சிக்கு சவால்கள் அந்தந்த மாநிலத்தில் உருவாகத்தான் செய்யும். அதனால அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குறப்ப இது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. நாங்கள் ஒரு பெரிய பின்னடைவாவோ கட்சிக்கான ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியோ அப்படின்னு நாங்கள் பார்க்கல. எங்க அனுபவம் அப்படி இருக்குன்னு சொல்றேன். நான் அண்ணாமலையை பத்தி பேச சொல்லல. எங்க அனுபவம் இதுக்கு முன்னால் நடந்த அனுபவங்கள் அப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். நீங்க ஒரு விஷயம் பாருங்க, ஒரு கம்பேரிசனுக்காக சொல்றேன். யாரெல்லாம் காங்கிரஸை உடைச்சிட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் இந்த ஒரு 60-70 வருஷம் அரசியல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சக்சஸ் அடைஞ்சிட்டாங்க. இந்திரா காந்தி அம்மையாரே காங்கிரஸ் உடைச்சிட்டு வெளில வந்தவங்க தான். சிண்டிகேட் இண்டிகேட்னு அந்த காலத்துல மாறிச்சு. காங்கிரஸை விட்டு வெளியில வந்தாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. மம்தா பானர்ஜி காங்கிரஸை உடைச்சிட்டு வெளில வந்தாங்க, சிஎம் ஆனாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் காங்கிரஸ் விட்டு வெளியில வந்தார், சிஎம் ஆனார். சரத்பவார் காங்கிரஸ் விட்டு வெளில போனாரு, சிஎம். அந்த மகாராஷ்டிரா அரசியல் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துக்கு சரத்பவார் இருந்தார். தமிழ்நாட்டில் ஐயா மூப்பனார் காங்கிரஸை விட்டு வெளியில போனாரு, ஒரு செலிபிரேட்டட் லீடர் ஆயிட்டார். காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் அவருக்கு வளர்ச்சி இல்லை. எப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சாரோ அப்புறம் உச்சத்துக்கு போனார். 20 MP ஜெயிச்சாங்க அந்த காலத்தில். அப்படி யாரெல்லாம் யூ பிரேக் காங்கிரஸ் யூ வில் பி a celebrated leader, you will be CM, you will be the prime minister. பிஜேபி அனுபவம் அப்படி இல்லை. பிஜேபியில நீங்க கட்சியை உடைச்சிட்டு போனாலோ, கட்சியில இருந்து ஏதோ மன வருத்தத்தில் வெளியில போனாலோ, இங்க அல்டிமேட்டா பிஜேபி தான் ஜெயிக்குது. அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். கல்யாண் சிங்ல இருந்து, உமா பாரதியில இருந்து, எடியூரப்பால இருந்து, சங்கர் சிங் வக்கேலா, கேசுபாய் பட்டேல், மதன்லால் குரானா, இப்படி பல்வேறு தலைவர்கள் மனச்சமாதானம் அடைஞ்சிருக்காங்களே தவிர கட்சி அதனால பாதிக்கப்படாது. அது அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கிறதுனால நான் அதை உங்கள்கிட்ட பதிவு செய்ய விரும்புகிறேன். வாக்கு சதவீதம் 21 24 இது தமிழக ஊடகங்கள் மாத்திரம் இல்லைங்க, சில வடக்குல சில முக்கியமான ஆங்கில ஊடகங்கள் கூட தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. வாக்கு சதவிகிதம்னா என்ன அப்படின்னா 100 ஓட்டு பதிவாகுதுன்னு வச்சுங்க. மொத்த ஓட்டு எவ்வளவுன்றது இல்லை, பதிவான ஓட்டுல 100 ஓட்டுல 12% பிஜேபி வாங்கியிருக்கு. பிஜேபி மட்டும் 12% வாங்கியிருக்கு. இன்னைக்கு பிஜேபி 3% வாங்கியிருக்கு. அதான வாக்கு சதவீதம். இன்னைக்கு 100 ஓட்டுல 12 ஓட்டு பிஜேபி வாங்கிச்சே பாராளுமன்ற தேர்தலில். இப்ப 100 ஓட்டுல 3 ஓட்டு தானே பிஜேபி வாங்கியிருக்குங்கிறதான் உங்க கேள்வியா நான் புரிஞ்சுக்கிறேன். இதை தெரிஞ்சோ தெரியாமலோ இது சமூக ஊடகங்கள்ல சுற்றி கொண்டே இருக்கு. பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி தாமரை சின்னத்தில் போட்டியிட்ட தொகுதிகள் 23 பார்லிமெண்ட் தொகுதியில். நமக்கு நல்லா தெரியும், ஒரு பாராளுமன்றத்துக்கு 6 அசம்பிளி செக்மெண்ட் இருக்கு. அப்போ 6 அசம்பிளி செக்மெண்ட் பெருக்கல் 23னா 138 தொகுதி. 138 தொகுதியில தாமரை சின்னம் போட்டியிட்டு 100 ஓட்டுல 12 ஓட்டு வாங்கணும். 27 தொகுதியில தாமரை சின்னம் போட்டியிட்டு 100 ஓட்டுல 3 ஓட்டு வாங்கியிருக்கோம். ஒரு படத்துல, அண்ணாமலை படத்துல ராதாரவி சொல்வார் இல்லையா, கூட்டி கழிச்சு பாரு எல்லாம் கணக்கு சரியா வரும்னு. அதே மாதிரிதான் இது அண்ணாமலை படம் இல்ல, கூட்டி கழிச்சு பாருங்க. அதை விட இது கொஞ்சம் பிராக்ஷனாவது கூடத்தான் வருமே தவிர குறைச்சு வராது. இந்த கம்பாரிசனே தப்பு. 12ல இருந்து 3க்கு இறங்கல,
138 இடத்துல போட்டியிட்டதுல இருந்து 27 இடத்துக்கு சட்டமன்றத்தில் கூட்டணி காரணமா நம்ம நின்றுருக்கோம். அவ்வளவுதானே. பர்சன்டேஜ் எப்படி குறையுதுன்னு சொல்றீங்க? இப்ப மறுபடியும் இந்த தடவையும் 138 இடம் போட்டி இருந்தா அந்த 12ஐயும் தாண்டி 14 15 பிஜேபி போயிருக்கும், 20% கூட போயிருக்கும். அதனால போட்டியிட்ட இடங்கள் அதுல நமக்கு கிடைத்த சதவீதம் தான் பார்க்கணுமே தவிர மொட்டையா 12 3 வந்துருச்சுங்கிறது மொட்டை காலுக்கும் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. அது தவறான ஒரு கால்குலேஷன். சமீபத்துல பிஜேபி வந்து டிஎம்கேவோட பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்குது. அதோட உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சார், டெல்லி அரசியல்ல எல்லாரும் எல்லா கட்சியோடய பேசுவாங்க சார். இதுல என்ன தப்பு? திரிணாமுல் காங்கிரஸோட கூட தான் டெல்லியில பேசுவாங்க. பார்லிமெண்ட் அனுபவம் வேற, நீங்க தமிழ்நாடு அரசியல் கல்ச்சர் வேற, தேசிய அரசியலினுடைய அவங்களுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சர் வேற. இங்க ஏதோ பங்காளி பகையாளி மாதிரி எல்லாம் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போவாங்க. தமிழ்நாடு அரசியல்ல பேசக்கூட மாட்டாங்க பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம். ஆனா டெல்லி அரசியல் அப்படிலாம் இல்லை. டெல்லியில பல தலைவர், நானே டெல்லி போறப்போ எல்லா தலைவரோடையும் பேசுறேன். அங்க உள்ள இங்க இருந்து தமிழ்நாட்டிலிருந்து வர்ற தலைவர் தான் இங்க பேசுறோம். அதுலயும் நமக்கு பாராளுமன்றத்தில் பிரதமர் ஐயா மோடி அவர்கள் இருக்கிறப்போ எல்லா கட்சிகளோட தான் ஆக்சஸ் பண்றாங்க. ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கும் முன்னால சபாநாயகர் எல்லா கட்சிகளும் அழைத்து தான் பேசுறாரு. அதனால திமுக கூட மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளோடையும் நல்ல உறவுல தான் நாங்க இருக்கோம். அவங்களும் இஷ்யூ பேஸ்டா சப்போர்ட் பண்ண தானே செய்யறாங்க. அது எனக்கு தெரியாது. அதை வந்து திருச்சியில நான் ஊடகவியலாளர் சந்திப்புல அறிவிக்கிற அதிகாரம் எனக்கு கட்சி எப்ப கொடுக்குதோ அப்ப நான் கொடுக்குறேன். அது என்டிஏ அலையன்ஸ் இருக்க இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதிகாரப்பூர்வமா அது இருக்கத்தான் செய்யும். சார், காங்கிரஸ் மாதிரி ஒரு துரோகம் செஞ்ச கட்சி நடத்துற கூட்டத்துல திமுக போய் கலந்துகிட்டா திமுக அடிப்படை தொண்டன் கூட திமுக ஏற்றுக்க மாட்டான்ல இல்லையா? இந்த கையெழுத்து போட்ட மை ஈரம் கூட காயல, அதுக்குள்ள அந்த ஒப்பந்தத்துக்கு எதிராக செயல்படுறதுப்பாங்கல்ல, அது மாதிரி வெற்றி பெற்று அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. 5 எம்எல்ஏ காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. தனியா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நின்று இருந்தா ஒரு சீட்டோடு ஜெயிச்சிருக்க முடியாது. தனியா கம்யூனிஸ்ட் நின்றா ஒரு சீட்டோடு ஜெயிச்சிருக்க முடியாது. விசிகாக்கு எல்லாத்துக்கும் டெபாசிட் போயிருக்கும். இப்படி டெபாசிட் போன கட்சி, கேண்டிடேட் கிடைக்காத கட்சி, இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து உடனே மறுநாளே அப்படியே விஜய் கூட போய் நின்று திமுகவை டெசர்ட் பண்ணிட்டு திமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு காங்கிரஸ் போய் ஆதரிக்குதுன்னு அந்த காங்கிரஸை ஏற்றுக்கொண்டவரை, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை ஏற்றுக்கொண்டவங்களை எப்படி திமுக ஏற்றுக்க முடியும்? திமுக தொண்டனே ஏற்றுக்க மாட்டான். நாங்க ஏற்றுக்கிறோமா இல்லைன்றது வேற விஷயம். திமுக தொண்டனே ஏற்றுக்க மாட்டான். காங்கிரஸை வந்து திமுக புறக்கணிக்கத்தான் செய்யும். நீங்க இந்தி கூட்டணி இல்லைங்க, இந்தியா முழுக்க இந்தி கூட்டணியுடைய கட்சிகள் 2024 நாங்க ஜெயிச்சா யாரு பிரதமர் வேட்பாளர்னு சொல்லவே இல்லை. எந்த கட்சியும் சொல்லல. டிஎம்சி சொல்லல, அகிலேஷ் யாதவ் சொல்லல, தேஜஸ்வி யாதவ் சொல்லல, சிவசேனா சொல்லல. திமுகல ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் இந்தி கூட்டணி வெற்றி பெற்றால் ராகுல் காந்தி பிரதமர்னு முதல்ல அறிவிச்சவரே ஸ்டாலின் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண இந்தி கூட்டணி முயற்சியே பண்ணாங்க. அந்த நன்றி கூட இல்லையா காங்கிரஸுக்கு? காங்கிரஸ் தொடர்ந்து மாநில கட்சிகளுக்கு துரோகம் பண்ற கட்சிங்க. பல மாநிலங்கள்ல ஆட்சிகளை கவிழ்த்தது காங்கிரஸ் தான். காங்கிரசினுடைய ஆதரவுல ஒரு ஆட்சி வந்துச்சுங்க. அவங்க 5 வருஷம் ஆள்றதுக்கு அனுமதிச்சாங்கன்னு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு உதாரணம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சரண் சிங் ஆதரிச்சாங்க ஜனதா கட்சி காலத்துல, 4 மாசத்துல கவுத்து விட்டாங்க. பிரதமரா சந்திரசேகர் ஆதரிச்சாங்க, கவுத்து விட்டாங்க. ஐக்கிய முன்னணி அரசு தேவகவுடா குஜரால் அரசாங்கத்தை ஆதரிச்சாங்க, ஜெயின் கமிஷனை காரணம் காட்டி கவிழ்த்து விட்டாங்க. பல மாநிலங்கள்ல கூட காங்கிரஸோட அனுபவம் தான். ஆனா பிஜேபி நாங்க இந்த கட்சியை ஆதரிக்கிறோம், இவங்க ஆட்சியில் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா அந்த ஒப்பந்த காலம் வரை முழுமையாக ஆதரித்ததா எங்க வரலாறு. இடையில நாங்க என்னைக்குமே வித்ட்ரா பண்ணதே கிடையாது. காங்கிரஸ் துரோகம் பண்ண கட்சி, அதோட எந்த கட்சியும் ஒப்பிட முடியாது. பிஜேபி தியாகம் பண்ண கட்சி. ரொம்ப பூவரா இருக்கு சார், ரொம்ப பூவர் பெர்ஃபார்மன்ஸ். எம்எல்ஏக்களுக்கு எதுவும் தெரியல, அமைச்சர்களுக்கெல்லாம் அனுபவம் இல்லை, முதலமைச்சருக்கே கூட இன்னும் எந்த அளவுக்கு நிர்வாகத்தை புரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தெரியல. குறிப்பா தமிழ்நாட்டினுடைய வரி வருவாயே 3 லட்சம் கோடிக்கு உள்ளதான் இருக்கு. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு முதல் நாள்ல பேசிட்டாரு முதல்வர். தேர்தல் அறிக்கையை பத்தி பேசுவார் நினைச்சா நான் வெள்ளை அறிக்கை தர போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் அந்த வெள்ளை அறிக்கையே வந்த பாடு இல்லை. வானளாவிய பல திட்டங்கள், இலவசங்களை மக்களுக்கு அறிவிச்சிருக்கிறாரு. மாசம் 2500 ரூபாய் பெண்களுக்கு பணம், தமிழ்நாடு முழுக்க எங்கே போனாலும் இலவசமான பஸ் பயணம், வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர், இப்படிலாம் அறிவிச்சிருக்காரு. நிறைய விவசாயிகளுக்கு முழுக்க கடன் தள்ளுபடி எல்லாம் அறிவிச்சிருக்கிறாரு.
எப்படி நிறைவேற்ற போறாரு அப்படிங்கறத பத்தி அவருக்கு ஒன்றும் திட்டம் இல்லை, ஐடியாவே இல்லை. ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பேசினா இன்னும் அல்லது 3-4 மாதங்களுக்கு தான் சார் ஸ்டேட்ல ஃபண்ட் இருக்கு மாநிலத்தில், அதுக்கப்புறம் நிர்வாகத்தை எப்படி கொண்டு போறதுன்னே தெரியலன்னு ஃபினான்ஸ் துறை சம்பந்தமான சில அபிஷியல்ஸ் சொல்றாங்க. எப்படி கொண்டு போக போறான்னு தெரியல. சட்டம் ஒழுங்குல எந்த விதமான முன்னேற்றம் இல்லை, குற்றச்செயல்கள் எதுவுமே குறையல, டாஸ்மாக் போதையிலையோ கஞ்சா கடத்தலையோ போதை மருந்து கடத்தலையோ பெருசா குறைந்ததா இது வரைக்கும் காவல்துறையோட அறிவிக்கை கொடுக்கல. நிறைய புதுசா பிடிச்சிட்டு தான் உட்கார்ந்துருக்காங்க. பெண்களுக்கான பாதுகாப்புல திமுக ஆட்சியை விட இப்ப எதுவும் பெருசா முன்னேற்றம் வந்ததா தெரியல. எல்லா வகையிலும் இந்த அரசாங்கம் ஒரு பெரிய தோல்வியை நோக்கி தான் விஜய் அரசாங்கம் போய்கொண்டிருக்கு. விஜய்னா வெற்றின்னு அர்த்தம். விஜய்ன்றது வடமொழி சொல். விஜய்ன்ற வார்த்தைக்கு வெற்றின்னு அர்த்தம். விஜய் பேர்ல தான் வெற்றி இருக்கு, அவர் ஆட்சிக்கு வெற்றி கிடைக்காது சார். அதிமுகவினுடைய உள் விவகாரங்களை பற்றி பாரதிய ஜனதா கட்சி பேசுவதில்லை என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். எங்க கூட்டணி கட்சி, எங்க வேல்யூடு பார்ட்னர், எங்க கூட நேற்று வரைக்கும் கூட்டணியில் இருந்தவங்க, அவங்க கட்சியில அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியமாக அதை சரி செய்யக்கூடிய திறமை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியாருக்கு உண்டு. அதனால அது அவங்க கட்சி பிரச்சனை, அவங்க சரி செய்து கொள்வார்கள். எப்படி பிஜேபியில் ஒரு பிரச்சனைனா வேற கட்சியிலிருந்து கமெண்ட் கொடுத்தா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோமோ, அது மாதிரி நாங்களும் அதிமுக பத்தி பேச மாட்டோம். முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விஜய்க்கு உயிர் ஒரு முறை தான் போவோம், அதுக்கு நாங்கள் பொறுப்புடன் ஒரு பேச்சு பேசியிருக்காரு, சர்ச்சையாயிருக்காரு. என்ன காரணத்துல என்ன கான்டெக்ட்ல பேசினாரு? நிறைய பேர் போறாங்க, 50% பேர் அதிமுக இந்த தாவைக்கால அடிச்சுட்டாங்கன்னு அதை வச்சு நான் பேசியிருந்தாரு. அதற்கு இந்த ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு, ஒரு பேசும் பொருளாக. நான் அதை பத்தி கருத்து சொல்ல விரும்பல. நான் முழுசா தெரியாம நான் கருத்து சொல்ல சரியா இருக்காது. லீடர் லீடர்ஸ் அண்ணாமலை இயக்கத்துல 15 லட்சம் பேர் ஜாயின் பண்ணிருக்கதா சொல்றாங்க. அது பிஜேபியில இருந்து பிரிஞ்சவங்கன்னு எடுத்துக்காங்க. இல்லையே, அது இயக்கம் தானே சொல்லியிருக்கிறாரு. பல பேர் பிஜேபியில என்ன சொல்றாங்க, இப்ப எங்க கட்சியில இருந்து ஒருத்தர் சேர்ந்திருக்கிறாருன்னா அவர் என்ன சொல்றாரு, அது ஒரு இயக்கம், ஒரு என்ஜிஓ. ஒரு அரசியல் கட்சியில உள்ளவர் இன்னொரு அரசியல் கட்சிக்கு போனா தானே அது கட்சி மாறினதா அர்த்தம். அது ஒரு என்ஜிஓ தானே, நான் அதுல பதிவு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு அவங்க விவரம் தெரியாம சொல்றாங்க. இப்ப அவங்களே நாங்க எஜுகேட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான அமைப்புகள் அதுவும் நம்ம கட்சியிலிருந்து வெளியேறி தனியாக போறப்போ நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதுலயும் உங்களை எந்த வகையில இணைத்துக் கொள்ளக்கூடாது. முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய நிர்வாகிகள் பிஜேபியில தான் இருக்கணும் என்பதையும் நாங்கள் இப்போ எஜுகேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு இது புரியல. அவங்களுக்கு அது ஒரு இயக்கமா பாக்குறாங்க, ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமா பாக்குறாங்க. அப்படி பார்த்து போனவங்க சில பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆமா சார், விஜயை ஜெயிக்க வச்சு சிஎம் ஆக்குனது அமித்ஷாவோட திட்டம் தான். இப்ப அண்ணாமலை தனியா போய் ஒரு இயக்கம் தொடங்குறது அமித்ஷாவும் மோடியும் போட்ட திட்டம் தான். இப்ப திருச்சிக்கு இன்னைக்கு மழை வரல, அதுவே அமித்ஷா மழை வராம தடுத்துட்டாரு. வைகை டேம் எங்க ஊர் மதுரையில வறண்டு போச்சு, அது மோடியோடைய சதி தான். என்ன சார், அதே தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகளுக்கு இந்த போபியான்னு இருக்குல்ல, மனநோய்க்கு பேரு போபியா. போபியான்னு ஒரு இர்ரேஷனல் ஃபியர். எதை பார்த்தாலும் காரணம் இல்லாம பயம் வந்துட்டே இருக்கும். என்ன காரணம்னா தெரியாது, அதான் போபியாம்பாங்க. அது மாதிரி இவங்களுக்கெல்லாம் மோடி போபியான்னு ஒண்ணு இருக்கு. தமிழ்நாடு அரசியல்ல மோடி போபியா நிறைய பேருக்கு இருக்கு. தேவையெல்லாம் பயந்துட்டு உட்காந்துருக்கிறாங்க. சார், நான் அவருடைய அமைப்பு அவருடைய பயிற்சி அதை நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ணாமலை அவர்கள் தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பித்திருக்கிறார், அவ்வளவுதான். அதை தாண்டி அதில் கமெண்ட் இல்லை. இதனால பாரதிய ஜனதா கட்சி பாதிக்காதுங்கிறத நான் கொடுத்த செய்தி. எப்படி பாதிக்காது அப்படின்னு கேட்டீங்க, பல மாநில உதாரணங்களை சொல்லி நான் சொல்றேன். காங்கிரஸ்ல இருந்து போனா என்ன நடக்கும், பிஜேபியில இருந்து போனா எப்படி பாதிக்காதுன்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். எந்த வகையிலையும் பாதிக்காது. ரொம்ப நன்றி.